வணக்கம். சித்தைக்கேர் உணவை மருந்து மருந்தே உணவு. நமக்கு உடம்புல வந்து இதயம் அப்படி எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும். இதயம் வந்து நம்ம உடம்புல உள்ள எல்லா இடத்துக்கும் நம்ம பிளட்டை வந்து பம்ப் பண்ணி கொடுக்குது. இன்னொரு இதயமும் நம்ம உடம்புல இருக்குது. கெண்டைக்காலுக்கு பின்னாடி பெரிஃபெரல் ஆர்ட் அப்படின்னு சொல்கிற ஒரு இரண்டாவது இதயம் இருக்குது. இந்த இதயம் என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை நம்ம எப்படி அதாவது இதயம் செய்கிற வேலையே இதுவும் செய்து, ஆனால் வேறு ஒரு முறையில் செய்து இதை எப்படி நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம், இதை எப்படி பராமரிக்கலாம், இதுக்கேற்ற உணவுகள் என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வருவோம். இந்த எப்போதுமே நமக்கு தெரிஞ்ச ஹார்ட்டு நம்ம உடம்புல வந்து லெஃப்ட் பகுதியில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இந்த ஹார்ட் வந்து இந்த இதயம் வந்து உடம்புல வந்து எல்லா ரத்தத்தையும் சுத்தம் பண்ணி வர பிளட்டை எல்லாத்தையும் எல்லா பகுதிக்கும் சீராக பரப்பி கொடுக்கும். இந்த ஹார்ட்டுக்கு பிளட்டை அழகாக கொடுக்கறது வந்து இந்த பெரிஃபெரல் ஹார்ட், அதாவது கெண்டைக்காலுக்கு பின்னாடி உள்ள இரண்டாவது இதயம். இந்த இதயம் என்ன செய்யும் அப்படின்னா, கீழே போகிற பிளட்டை எல்லாத்தையும் கரெக்டாக, ஏன்னா கீழேருந்து மேலே இதயத்துக்கு வரத்துக்கு இது பம்ப் பண்ணி கொடுக்கும். இதை வந்து அதனால தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து வயதானவர்கள் படுக்கும் போது சின்ன பசங்க வந்து காலை வந்து பிடிச்சி விடுவாங்க, இந்த கெண்டைக்காலை பிடிச்சி விடுவாங்க. ஏன்னா நம்ம இதயத்தை வந்து நம்ம பிடிச்சி விட முடியாது இல்லையா, உள்ளார இருக்குது. ஆனால் இந்த கெண்டைக்கால் வந்து இதுவும் உள்ளார இருக்கிறதால, ஆனால் மசில்ஸ்க்கு நடுவில் இருக்கிறதால இதை பிடிச்சி விடும் போது சீராக ரத்தத்தை வந்து இதயத்துக்கு அது பம்ப் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நைட்டு மற்றவங்க நமக்கு செய்யாட்டி நாமளே ரெண்டு கெண்டைக்காலுக்கும் அழகாக நம்ம பிடிச்சு விட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து நல்ல மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகி பிளட் வெசல்ஸுக்கு சீராக, அதாவது ஹார்ட்டுக்கு சீராக நமக்கு ரத்தம் பாயறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதுதான் இப்போ பெடிக்யூர் மெனிக்யூர்னு கை விரல்கள் கால் பாதத்துக்கு நமக்கு செய்கிறாங்க. ஆனால் கெண்டைக்காலுக்கு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சால் ஒரு சாதாரண நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ நல்லா தடவிட்டு பிடிச்சு விட்டோம் அப்படின்னா இந்த இரண்டாவது இதயம் வந்து சீராக இயங்க ஆரம்பிக்கும். நம்ம ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறதால அது வந்து அந்த பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால தான் இந்த வெரிகோஸ் வெயின்ஸ் இந்த பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு காரணம். அதனால ரொம்ப நேரம் நிற்கிற டைம் இருந்தது அப்படின்னா, ஒரு மணி நேரம் நின்றுட்டு நம்ம வேலை பார்க்குற நமக்கு ஸ்டேஜ் இருந்தது அப்படின்னா ஒரு 10 நிமிடமாவது உட்காந்துடணும். உட்காந்துட்டு காலை கீழே தொங்க போடக்கூடாது. காலை கீழே தொங்க போட்டாலும் இந்த இரண்டாவது இதயம் வந்து திரும்பவும் இந்த பிளட்டை வந்து ஹார்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப சிரமமே படும். ரொம்ப அதிகமாக அதுக்கு வேலைகள் கொடுக்க ஆரம்பித்தோன்னா நம்ம ஆயுட்காலம் வயதாக அது சீக்கிரமாக தன்னோட மசில்ஸ், அதாவது அதோட தசைகள் எல்லாமே வீக்காக ஆரம்பிக்கும். அதனால தான் நம்ம மேக்சிமம் வந்து கீழே உட்காந்து எந்திரிக்கிறது ரொம்ப நல்லது. அதேமாதிரி சேரில் உட்காந்தாலும் காலை மடக்கிட்டு உட்காரும் போது இதுக்கு அதிகமான வேலைகள் இருக்காது, பலு இருக்காது. நைட்டு ஒரு 10 நிமிடமாவது இல்லைன்னா ஒரு 5 நிமிடமாவது காலை நம்மளே ரெண்டு காலைக்கும் கெண்டைக்காலில் நல்லா கொஞ்சம் மசில்ஸ் நல்லா பிடிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இதயம் வந்து சீராக இயங்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. இதுக்கேற்ற உணவுகள் என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, இப்போ ஹார்ட்டுக்கு ஏற்ற உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வரும்போது அதுக்கு அந்த உணவுகளே நமக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்டாலே போதும். முக்கியமாக விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், தசை தாங்களுக்கு பலம் கொடுக்குற உணவுகள், வாட்டரி வெஜிடபிள்ஸ், பழங்கள், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைந்த பழங்கள், காய்கறிகள் சாப்பிட்டாலே போதுமானது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கெண்டை கால்களையும் நல்லா எண்ணெய் தடவி நைட்டு ஒரு 5 நிமிடமாவது குடிச்சிட்டு நம்ம உறங்க போனோம் அப்படின்னா சீராக நம்ம ரத்தம் வந்து எல்லா இடத்துலையும் நல்ல பாய்ந்து எந்த பிரச்சனைகளும் வராமல் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஆரோக்கியமாக வாழ்வோம். எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சா சரி, தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாய்க்கார அணுகுங்க.